கோவை மாவட்டத்திற்கு 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மழை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கீரியப்பன் அவர் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்ல இன்னைக்கு நாளைக்கு மற்றும் 26ஆம் தேதி வரைக்கும் அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் கூடுதலாக நம்ம வால்பாறை பகுதி மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிகளில் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பாறை பகுதிக்கு நம்ம இப்போ என்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் 30 மேன் பவர் இருக்கிற ஒரு டீம் ஆல்ரெடி வால்பாறையில் இருக்கு. அது இல்லாமல் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து நமக்கு இப்போ 80 பேர் இருக்கிற ஒரு டீம் கூட 2 டீம்கள் கூட ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கூட நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் நம்ம அனுப்பப்படும். அது இல்லாமல் கூடுதலாக நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்றோம்னா, யாருமே ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு போகிறதுக்குண்ட ஒரு இது தவிர்க்கணும். மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்ம நம்பர் மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது, ஏதாவது இடைஞ்சல் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்லி 1077 இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப்லைன் இருக்கிற 0422 3206051 இந்த இணையதளத்துக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா தலங்களை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக தொட்டபெட்டா மலை சிகரம், கூடலூர் சாலையில் உள்ள பைன் மரக்காடுகள், படப்பிடிப்பு தளம் மற்றும் அவலாஞ்சி சுற்றுச்சூழல் மையம் ஆகியவை ஒரு நாள் மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் மரத்திற்கு அடியில் வாகனங்களை நிறுத்துவது அல்லது நிற்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பாம்பனில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி மையம் கொண்டுள்ளது. இதனையடுத்து மன்னார் வளைகுடா, குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரையில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இதனையடுத்து பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் நாகர்கோவில் அருகே ஞாலம் ஊராட்சியில் உள்ள கொக்கல் விளாகம் பகுதியில் மட்டும் 2 ஏக்கரில் 1800 வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 ஏக்கரில் 7000 வாழை மரங்கள் சாய்ந்து விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வாழை மரத்திற்கு 300 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மொத்த இழப்பு 3 கோடி ரூபாய் வரை வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் அதிகாரிகள் பார்வையிடவில்லை என கவலை தெரிவித்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கேரள மாநிலத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளான கேரளாவின் காசர்கோடு, மலப்புரம், வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு அரக்கோணத்திலிருந்து 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக விரைந்தனர். மூணாறில் கொட்டி தீர்க்கும் மழை காரணமாக மலை பாதையில் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிகப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான மூணாறில் கனமழை பெய்து வருவதால் மலைப்பாதையில் இரவு நேர பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவின் கடலோர மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்ல 28ஆம் தேதி வரை தடை விதித்து அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
காலை முதல் பலத்த காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்து வருவதால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த காற்றில் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைவதை தவிர்க்க ஒரே இடத்தில் படகுகள் அனைத்தும் கயிறு கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காற்றின் வேகம் குறைந்தவுடன் படகு சவாரி மீண்டும் தொடங்கப்படும் என்று படகு குழாம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.